ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டோம் சாயந்திரமாவே. என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்லேருந்து வராரு 4 மாசத்துக்கு அப்புறமா. அதனால வந்து எல்லாரும் கூடி இருந்தா தானங்க குடும்பம். ஸோ, அதனால வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு விசேஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி வருவேன். என்னன்னா, எல்லாரும் கூடி இருக்கிறது வந்து எனக்கு பெர்சனலி ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, மசாலா எல்லாம் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு காலையில தான் வர்றாங்க. ஸோ, அதனால வந்து இன்னைக்கு நைட்டே நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்ப பாருங்க கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குங்க. கேரளால நல்ல மஞ்சள்லாம் விழுந்துட்டு இருந்தது. இந்த குளு குளுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து சாப்பாடு எதுவுமே பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பெரும்பாலும் நாங்க இந்த டைம்ல வந்து டிஃபன் தான் சமைச்சுட்ருக்கோம் நைட்டு. இன்னைக்கு வந்து சப்பாத்தியும், அதே மாரி உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் வைக்கலான்ட்டு இருக்கோம். நான் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சு குடுத்துட்டேன். அம்மா வந்து போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கப்புறமா மசாலாவும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சிம்பிளான ரெசிபில இப்போ நீங்கலாம் பண்ற மாரி தான் மசாலா பண்ணேன். அதனால நான் உங்களுக்கு அதோட ரெசிபி போஸ்ட் பண்ணல. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து பஸ் ஏற நிக்கும்போது பாருங்க எவ்வளோ கூலிங்கா இருக்கு கிளைமேட் பெங்களூர்லன்ட்டு. அப்புறம் அவங்க தீயெல்லாம் காய்ஞ்சிட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து காலையில ஆயிருச்சு. இன்னைக்கு தான் வந்து ஹஸ்பண்ட் வராரு. ஸோ, அதனால வந்து அம்மா வந்து சட்னி எல்லாம் அரைச்சு தோசை சுடலாமேன்ட்டு காலையிலேயே வந்து தேங்காய் சிரகிட்டு இருக்காங்க பாருங்க. நான் வந்து காலையில எந்திரிச்சதுமே அம்மா வீடுனாலே நமக்கு வந்து ரிலாக்ஸா வந்து எந்திரிக்கிறதுக்கானாலும் சரி, டிஃபன் வேலை எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க இல்லையா? நமக்கு வந்து ஜாலியா இன்னைக்கு வந்து ஹேப்பியா இன்னைக்கு வந்து ம் காலையிலே எந்திரிச்சதுமே எந்த வேலையுமே இல்லாம, இந்த மாரி இருக்கிறதுக்கு வந்து அம்மா வீடு தான் நமக்கு வந்து சொர்க்கமே. இது பாருங்க துவைக்கிற கல்லு எப்பவுமே எனக்கு அம்மா வீட்ல ஒரு கண்ணு. இதே மாரி என்னோட வீட்லயும் செய்யணும்னு எனக்கு ஆசை. வீட்டு வேலை முடியும்போது எல்லாம் செய்யணும். ஃபினான்ஷியலி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால, இப்ப வந்து எல்லாமே நாங்க வந்து ம் ப மெதுவா மெதுவா செய்யலான்ட்டு இருக்கோம். அம்மா வந்து காலையில தோசை சுடுக்க மாவெல்லாம் எடுத்து வச்சு, சாப்பாட்டுக்கெல்லாம் அரிசி போட்டு வச்சிருந்தாங்க. மாங்கா பாருங்க எப்படி பிஞ்சான ஒரு சின்ன மூச்சு தேயில தான். அதாவது மாங்கா தேயில தான் இந்த மாங்கா வந்து காய்ச்சிருக்குது. அதுக்கப்புறம் என்னங்க நானும் குளிச்சுட்டு, டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட வந்து கூப்பிட போனோம். இங்க ஹைவேல தான் வந்து இறங்குவாங்க. அங்கேயே வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கருமி ஃப்ரெண்டோட. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நாங்க 2 பேரும் வெளியில ஒரு பக்கம் வேண்டியதா இருந்துச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள அம்மா வந்து கருவாடு வறுத்தது, பப்படம் காய்ச்சினது, அதே மாரி பாசிப்பயிறு வந்து குழம்பும் வச்சிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அங்க வந்து கறி, மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போதும்ன்னு ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிளா ஏதாச்சும் சமைச்சா போதுன்ட்டு, இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் இன்னைக்கு வந்து மதியானம் சமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னங்க சூப்பரான சுட சுட நல்ல பாசிப்பயிறு குழம்பு சாப்பாடோட இன்னைக்கு மத்தியானம் வந்து ஃபுல் கட்டு கட்டியாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.